வணக்கம் நண்பா, நான் உங்கள் சஞ்சய். இந்த வீடியோ எதுக்கோசம்னா, இப்போ இருக்கிற பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன காரணம்னா, நான் பார்த்தேன் மெஜாரிட்டியான விஷயம் என்னென்னா, நிறைய பசங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறேன்ட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லையா, லவ் ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த குடும்ப பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எஜுகேஷன்றது நம்ம லைஃப்க்கு தேவை தான், ஒரு இம்பார்ட்டன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுவே நம்மளோட லைஃப் கிடையாது. எல்லோரோட வாழ்க்கையில் எஜுகேஷன்றது ஒரு பாட்டு மட்டும்தான் தவிர அதுவே அவங்களோட வாழ்க்கை கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கூட மறுபடியும் ரீ எக்ஸாமோ இல்லை மறுதேர்வு கூட எழுதுங்க, அதில் கூட பாஸ் ஆகலாம். எல்லோரும் எடுத்த ஒன்றே பாஸ் ஆகிட்டே எல்லாம் வெளியே வந்துட மாட்டாங்க. சில பசங்க எப்படி சொல்லுது, தோல்வி அடைஞ்சு கூட மறுபடியும் பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கோசம்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல அவங்க சூசைட் பண்ணுறவங்களோட தாட் என்னன்னா, நம்ம வீட்டில் இருந்தவங்களும் எப்படி நம்மளை மதிப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி நம்மளை மதிப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்களே, அதுக்கோசம் தான் அவங்க மெஜாரிட்டியாக சூசைட் பண்ணுற தாட்ஸ் மெயினாக இருக்குமே தவிர, இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டனால அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. இந்த பயத்தினால தான் அவங்க சூசைடுன்றதை போய் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதான் நான் சொன்னேன்னே, எஜுகேஷன்றது நம்ம லைஃப்பில் பாதி அங்கம் தான் தவிர அதுவே நம்மளோட லைஃப் கிடையாது. ஒரு வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுனா மறுபடியும் ரீ எக்ஸாம் இருக்குது, இல்லை மறுபடியும் நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகுங்க. அப்படியும் இல்லையா, எனக்கு படிப்பே வரலனாலும் கூட பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த கட்டத்தில் எதுனா ஒன்று கற்றுக்கிட்டாச்சுன்னா நம்ம லைஃப்பை முன்னேற முடியும். ஆனால் நம்ம எஜுகேஷன் தான் நம்ம லைஃபு அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு சில பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில பசங்களை பார்த்துருக்கேன், அவங்க அப்பா அம்மா திட்டாங்கன்னு சில பசங்க சூசைட் பண்ணுறது, அது கூட நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை எதிரியெல்லாம் கிடையாது. அவங்க நம்ம பையன் கெட்டுறக்கூடாது, அதுக்கோசம்தான் உங்கள் அப்பாவும் சரி இல்லை உங்கள் அம்மாவும் இருந்தாலும் சரி உங்களை திட்டுவாங்க. அதுக்கோசம்லாம் போய் சூசைட் பண்ணுற பசங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. சூசைட்டுன்றது எப்படி சொல்லுது, ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு ½ அன் ஹவரில் உயிர் போயிடும். ஆனால் அவங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சூசைட் பண்ணிக்கிறானுங்க. அதுக்கு தான் என்னால் இந்த வீடியோ போடுற காரணமே. அதே போல் லவ் ஃபெயிலியர்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டு வச்சுருக்கேன், முன்னால் அதில் போய் பாருங்கள். லவ் ஃபெயிலியர்னால் என்ன, ஏன் நம்ம பண்ணிக்கக்கூடாது, அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை பண்ணி ஒரு ஹஸ்பண்டு சூசைட் பண்ணிப்பார், அப்படி இல்லைன்னா அவங்க மனைவி சூசைட் பண்ணிப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலி என்ன பிரச்சனை வருதுன்ட்டு யோசிங்க. எதனால் பிரச்சனை வருது, ஏன் அந்த பிரச்சனை நம்ம எப்படிலாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசித்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் பார்க்கணும். நம்ம தவிர சூசைட் எந்த காரணத்துக்கோசமே உங்களோட லைஃப்பை எப்படி சொல்லுது மாற்றாது. அதே போல் சூசைட் பண்ணிங்கன்னா உங்களோட குடும்பம் தான் கஷ்டப்படும். இப்போ உங்களோட பசங்க இருந்தாங்கன்னா, இப்போது அப்பா சூசைட் பண்ணிக்கினாலும் அந்த பசங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலி என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கான நம்ம தீர்வை தான் பார்க்கணுமே தவிர சூசைட் பண்ணுறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதுவும் நம்ம கிறிஸ்டினில் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம பண்ணவே கூடாது. இந்த சூசைட்டுன்ற தாட்ஸ் கூட நம்மளை வரவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஜீவன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நம்ம கடவுள்கிட்ட தான் இருக்குது, புரியுதா? அந்த ஜீவனை நம்ம எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நம்ம ஜீவனை கடவுள் தான் தீர்மானிக்கணும். இவன் இப்படி இருக்கணும், இவன் இந்த டைமுக்கு இந்த டைமில் அவன் சாகணுன்ட்டு கடவுள் தான் எழுதி வச்சுருப்பா தவிர, நம்ம அது முன்னாடியே நம்ம தற்கொலைன்ற முயற்சியில் பண்ணிக்கக்கூடாது. பிசாசானவன் நம்மளுக்கு எதுனா ஒரு காரணத்துக்கோசம் நம்மளை சூசைட் பண்ண வைப்பான், இல்லை அந்த தாட்ஸை கொண்டு வருவான். ஸோ அந்தமாரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு கிறிஸ்டினாக இருந்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கோசம் தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.